அம்மா இந்த உலகம் எவ்வளவு அழகா இருக்குல்ல. இவ்வளவு அழகா எப்படி தேவன் படைச்சாங்கன்னு தெரியுமா? ஆமாடா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைச்சாங்க. அப்ப பூமியை படைச்சாருன்னா அப்ப பூமி இருந்துச்சா? ஆமாக்கா, பூமி இருந்தது. ஆனா ஒழுங்கின்மையும் வெறுமையுமா தான் இருந்துச்சு. ஓகே. பூமியில ஆழம் இருந்ததா? ஆமாமா, ஆழம் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. பூமியில தண்ணீர் இருந்துச்சா? தண்ணீர் இருந்திருக்கும்க்கா. ஏன்னா வேதத்துல இருக்குல்ல, தேவன் ஜலத்தின் மேல் அசைவாடினார். கண்டிப்பா தண்ணீர் இருந்திருக்கும். ஓகே, அப்ப பூமியில தண்ணீர் இருந்திருக்குது இல்லையா? ஓகே. அது எப்படிமா ஆண்டவர் இவ்வளத்தையும் ஒரே நாள்ல படிச்சுட்டாங்க? அது என்ன மேஜிக் மாதிரியா? மேஜிக் மாதிரிதான். ஆனா காட் ஒரே நாள்ல படைக்கல, 7 நாள் படைச்சாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா படைச்சாங்க. அத பத்தி நீ தெரிஞ்சுக்கணுமா? ஆமா. நாங்க சொல்லிட்டா என்னன்னு. ஓகே. முதல் நாள் வெளிச்சம் உண்டானது. 2ஆம் நாள் ஆகாய விரிவு உண்டாயிற்று. 3ஆவது நாள் புல் பூண்டுகள், விருட்சங்கள், கனிகள் எல்லாம் படைச்சாரா ஆண்டவர். 4ஆவது நாள் தேவன் சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் படைச்சாங்க. நீரில் ஜீவ ஜந்துக்களையும் பறவைகளையும் மச்சங்களையும் உண்டாக்கினார். 6ஆவது நாள் ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? தேவன் மனுஷனையும் மிருகங்களையும் படைச்சாராம். பாத்தியா, கேட்டியா? 6 நாள் தேவன் இவ்வளவு அழகான்னு படைச்சாங்கன்னு. 7ஆவது நாள் என்ன பண்ணாங்க தெரியுமா? தேவன் அந்த நாளை ஓய்வு நாளா பண்ணாங்க. அது எப்படின்னா ஆசீர்வாதமா, பரிசுத்தமா அந்த நாளை தேவன் மனிதர்களுக்காக ஓய்வு நாளா தேவன் ஆசீர்வாதமா கொடுத்தாங்க. கேட்டியா இவ்வளவு நாள் என்ன சொன்னோன்ட்டு? இந்த மாதிரிதான் தேவன் இந்த உலகத்தை அழகா படைச்சாங்க. ஓகேமா, இப்ப புரிஞ்சிச்சு. வெரி குட். என்ன உங்க எல்லாருக்கும் 7 நாள் படைப்பு புரிஞ்சதா?